அன்புநேயர்களே, அண்மை காலங்களாக இந்த முஸ்லிம் நாடுகளில் தான் மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டு வருவதை நாம் அவதானிக்கின்றோம். ஏனெனில் யெமன் நாட்டின் மீது துபாயின் ஷேக்கான ஒரு கிழவன், ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமி என்ற ஒரு கிழவன் தான் கிங் அரசன் இருக்கான்லே, அவன் பாவி அவன் படைகளை, அமெரிக்காவை சார்ந்த படைகளை கொண்டு போட்டு அழிச்சு அந்த ஒரு நாட்டை சின்ன பின்னமாக்கினான். ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள இந்த ரெண்டு ஒரு 10 தினங்களுக்கு உள்ளாக. ஏனெனில் சூடானில் மிகப்பெரிய தங்க சுரங்கங்களை வேட்டையாடியது துபாய்க்கு தான் முழு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஏழை எளிய மக்கள், அதாவது 90ஆம் ஆண்டு வாக்கில் சூடான் மிகப்பெரிய ஒரு ரிச் கண்ட்ரியாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் துபாய் 90ஆம் ஆண்டு நம்ம ஊர் கிராமங்கள் போல இருந்துச்சு. இன்றைக்கு பாருங்க, துபாய் செழிப்ப அத்தனையும் தங்க வேட்டை. ஏனெனில் சூடானில் இருந்து ஏராளமான தங்கத்தை வாங்குவது, கொள்ளையடிப்பது, சுருட்டுவது எல்லாமே துபாய். அப்ப ஆக கருப்பின மக்கள், முஸ்லிம் மக்கள், உங்களோட மொழி பேசுற, உங்களோட மொழி, உங்க இனம் என்ன, தோல் மட்டும் கருப்பு. அதற்காக அந்த மக்களை கணக்கெடுக்காம இந்த துபாய் கிழவன் கொண்டு குவிக்கிறான் ஒரு பக்கம். அது சூடான். யெமன்ல எடுத்துக்கொண்டோம்னால் அங்கும் ஒரு நாளாந்தம் உள்நாட்டு போர் பார்த்திருப்போம். இதெல்லாம் முஸ்லிம் நாடுகள். உங்கால நைஜீரியா மன்னிக்கும், நைஜீரியாவில ஹோரே ஹராம் என்று சொல்லி அங்க முஸ்லிம் ஜிஹாத் குழு என்று சொல்லி சுமார் 37,000 முஸ்லிம்கள் அவங்களை எதிர்த்தவங்களை, யாரு இவங்களோட இந்த பண்டமெண்டல எதிர்த்தவங்களை ஒரு 34,000 மன்னிக்கணும், 34,000 அந்த செய்தி நாங்களே தந்திருக்கிறோம். 34,000 முஸ்லிம்களை கொண்டு குமிச்சிருக்கிறார்கள். அதே நேரம் கிட்டத்தட்ட ஒரு 60, கிட்டத்தட்ட ஒரு 32,000, 66 32,000 கிறிஸ்தவ மக்களை கொண்டு குமிச்சிருக்கார்கள். இந்த நைஜீரியா, இந்த அங்கு முஸ்லிம்கள் தான். இப்படி போகும் இடமெல்லாம் இந்த முஸ்லீம் அழிப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் இன அழிப்பா எடுக்க மாட்டோமா? இப்ப சூடான்ல இன அழிப்பு செஞ்சவன் துபாய் ஷேக். அப்ப அவனை கொண்டு ஐசிசில நிறுத்த மாட்டேங்களா? பாருங்க, இந்த பலஸ்தீனுக்கு மட்டும்தானே கண்டுபிடிக்கிறீங்க. அங்க அங்க நைஜீரியாவில் நடந்திருக்குது, சூடான்ல நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த உலகம் கேட்பது இல்லையா, பார்ப்பது இல்லையா? இப்பொழுது செய்திக்கு வருகின்றோம். இப்பொழுது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் மோத போகின்றது. என்னவா? அதுவும் அண்மை காலமாக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அண்மை காலமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர் அங்க ராணுவத்தை எல்லாம் தாக்கி அழிச்சு வரான்கள். ஏற்கனவே பல போர்களை சந்தித்தவன் ஆப்கான். சென்னனே ஆப்கான் தாடிக்காரன் ஏகப்பட்ட ரஷ்யா யுத்தம் கூட கண்டவன். அமெரிக்காவுக்கும் வேட்டையாடி விரட்டினவன், ரஷ்யாவுக்கும் தண்ணி காட்டினவன். இப்பொழுது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று துருக்கியில் நடந்து வந்தது. இன்று அது ஒரு முற்று பெறாமல் தோல்வி கண்டிருக்கிறது. யுத்தத்துக்கு 4 அடி நீர் அடியா என்று கேட்கிற அளவுக்கு கேட்டுட்டான். அதாவது ஆப்கானிஸ்தான் கேட்கிறான், நான் யுத்தத்துக்கு ரெடி, நாங்க ரெடி, நீங்க ரெடியான்னு பாகிஸ்தானை கேட்கிறாங்க. நிச்சயமா பாகிஸ்தான் மிகப்பெரிய தோல்வி அடையும். அதை நாம் சொல்ல வரோம். எந்த நிமிடமும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர் நடக்கலாம். அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியடைந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் பெரிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது. துருக்கி மற்றும் கத்தார் மத்தியஸ்தம் செய்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததற்கு பாகிஸ்தானை ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தானின் கோரிக்கைகள் நியாயமற்றவை என்றும் அது கூறியிருக்கின்றது. இஸ்தான்புல் நகரத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான இறுதிச் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போர் ஏற்பட்டால் தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்று தலிபான் அரசாங்கம் தெரிவிக்கின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுவோம். தலிபானுக்கு இந்தியா எந்த எல்லைக்கும் உதவி செய்ய போது, ராணுவ உதவிகள், ராணுவ தளபாடங்கள், போர் சூழலில் போர் தளபாடங்கள்லாம் கொடுக்க போது எதிரிக்கு நண்பேண்டா. இதுதான் கேஸ். டசன் கணக்கான வீரர்கள் மற்றும் பொதுமக்களை கொன்று கொடிய எல்லை மோதல்களுக்கு பிறகு இரு தெற்காசிய அண்டை நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வர பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்திருக்கின்றன. இஸ்தான்புல்லில் நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை தாக்கியதாக கூறுகிறது. ஒரு 2-3 தினங்களாக பேச்சுவார்த்தை நடந்த போது ஆப்கானிஸ்தான் எல்லையில பாகிஸ்தான்காரங்க கொண்டு அந்த போர் கிட்டத்தட்ட தாக்குதல் அந்த போர் பேச்சுவார்த்தையை குழப்புறதுதான், அமைதி பேச்சுவார்த்தையை குழப்பியதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டுகின்றது.
இது ஒரு போரில் ஆப்கானிஸ்தானின் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை உயர்த்தியதால் அமைதி செயல்முறையை சேர்க்கப்படுத்தியது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைகள் சரிந்ததால் தலிபான்கள் எச்சரிக்கை எதையும் அனுமதிக்காது. ஆப்கானிஸ்தான் பிராந்தியத்தில் பாதுகாப்பின்மையை விரும்பவில்லை என்றும் போரில் நுழைவது எங்கள் முதல் தேர்வு அல்ல என்றும் நாங்கள் எங்களை தற்பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் என்றவாறு தலிபான் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றது. போர் வெடித்தால் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள எங்களுக்கு உரிமை உண்டு என்றும் ஆப்கானிஸ்தான் தனது பிரதேசத்தை வேறொரு நாட்டிற்கு எதிராக பயன்படுத்த யாரையும் அனுமதிக்காது என்றும் அதன் இறையாண்மை அல்லது பாதுகாப்பை குறைப்புக்கு உட்படுத்தும் செயல்களை அனுமதிக்காது என்றும் அவர் எழுத்துப்பூர்வமாக அறிக்கையில் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது ஆப்கான் அரசு. இஸ்தான்புல் அமைதி பேச்சுவார்த்தைகள் 2 நாட்களுக்கு பிறகு முறிந்ததால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்துகின்றார்கள். துருக்கி மற்றும் கட்டார் வசதியுடன் நடத்தப்பட்ட 2 நாள் பேச்சுவார்த்தைகள் 3வது சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகளை குறித்தது. மேலும் 2021 தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி இருந்து அண்டை நாடுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான ராஜதந்திர ஈடுபாடுகளில் ஒன்றாக கருதப்பட்டது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கபாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தானின் தரப்பிலிருந்து போர் நிறுத்தம் மீறப்படாத வரை தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இஸ்தான்புல்லில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு இல்லாமல் முடிவடைந்த நிலையில் இரு தரப்பினரும் எல்லை பதட்டங்களை தணிப்பதற்கும் பலவீனமான பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்துவதற்கும் நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளின் முறிவுக்கு காரணமாக ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். துருக்கி மற்றும் கத்தார் மத்தியஸ்தம் செய்த 2 நாள் கலந்துரையாடல்கள் 3வது சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் 2021 தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து அண்டை நாடுகளுக்கு இடையிலான மிக முக்கியமான ராஜதந்திர முயற்சிகளில் ஒன்றாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானின் அரசாங்கம் செய்தி தொடர்பாளர் ஜபிஉல்லா முஜாஹித் பேச்சுவார்த்தை தோல்விக்கு இஸ்லாமாபாத்தை குற்றம் சாட்டியதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் கோரிக்கைகள் நியாயமற்றவை என்றும் மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடர முடியாது என்றும் சந்திப்பு முடிவடைந்தது என்றும் பேச்சுவார்த்தைகள் தற்போது ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது என்றும் தெரிவித்திருக்கின்றார். 2021 பாகிஸ்தானுக்குள் அதிகரித்து வரும் தாக்குதல்களுக்கு பொறுப்பான ஒரு போராளி குழுவான தலிபான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் ஆட்சியாளர்கள் அடைக்கலம் அளித்ததாக பாகிஸ்தான் பலமுறை குற்றம் சாட்டி வருகின்றது. காபூல் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகின்றது. தனது பிரதேசத்தை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்க போவதில்லை என்று தலிபான் தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். டிடிபி தாக்குதலுக்கும் ஆப்கானிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பரிந்துரைகளை முஜாஹித் நிராகரித்தார். இந்த குழு 2021 காபூலை கைப்பற்றுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட குழு என்று ஆப்கானிஸ்தான் தரப்பால் சொல்லப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் தூதுக்குழு எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் வந்ததாகவும் வாய்மொழி உத்தரவாதங்களை மட்டுமே வலியுறுத்தி எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டதாகவும் ஆசிப் கூறியிருக்கின்றார். 4வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு எந்த திட்டமும் நம்பிக்கையும் இல்லை என்றும் பேச்சுவார்த்தைகள் காலவரையற்ற நிலையில் இடைநிறுத்தி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சரி, இது எதற்காக நடப்பது என்றால் இந்த மாத தொடக்கத்தில் பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள் உள்ள டிடிபி அதாவது அது ஒரு போராளி குழு அவங்க சொல்ல திகிலிக்கிறது இது வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் கிளர்ச்சியாளர்கள் என்று விவரிக்கப்படும் டசன் கணக்கான மக்களை கொண்டதாகவும் கூறியது. இது ஆப்கானிஸ்தானின் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் இந்த கூற்றை மறுத்தனர். இறந்தவர்களில் பொதுமக்களை கொண்டதாகவும் ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் இந்த கூற்றை மறுத்த நிலையில் இறந்தவர்களை பொதுமக்களும் அடங்குவர் என்றும் ஆப்கானிய படைகள் பாகிஸ்தான் ராணுவ சாவடிகளை தாக்கி பதிலடி கொடுத்ததாகவும் 58 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார். சண்டையில் 21 துருப்புக்கள் இறந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. வன்முறை காரணமாக கத்தார் அக்டோபர் 19 அன்று போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தியது. இது அவ்வப்போது மோதல்கள் இருந்த போதிலும் பெரும்பாலும் நிறுத்தப்பட்டது. பதட்டங்கள் அதிகரித்ததிலிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதன் அனைத்து எல்லை கடமைகளையும் மூடியுள்ளது. சிக்கி தவிக்கும்
அகதிகள் வீடு திரும்ப அனுமதிக்கும் வகையில் கடந்த வாரம் பிரதான டோர்காம் கடவை பகுதிகளவை மீண்டும் திறக்கப்பட்டாலும் வர்த்தகம் மற்றும் பயணம் பெரிதும் தடை செய்யப்பட்டுள்ளன. அக்டோபர் 12 அன்று விதிக்கப்பட்ட மூடல் முக்கியமான வர்த்தக மற்றும் போக்குவரத்து வழித்தடங்களை சீர்குலைத்துள்ளது. எல்லையின் இருபுறமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் சிக்கி தவிக்கின்றன. மேலும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவை இணைக்கி மிகவும் பரபரப்பான பொருளாதார வழித்தடங்களில் ஒன்றை துண்டித்துள்ளன. அதே நேரத்தில் ஆவணமற்ற வெளிநாட்டினரை நாடு கடத்துவதற்கான நாடு தழுவிய பிரச்சாரத்தை பாகிஸ்தான் தொடர்கிறது. அவர்களில் பெரும்பாலானோர் ஆப்கானிஸ்தான் என்றும் செய்தி வெளியிட்டுள்ளது. திருப்பி அனுப்பும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2023 முதல் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஆப்கானிய நாட்டினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அதாவது தொடர்ச்சியான ஆப்கானிஸ்தானுக்கு நடந்து வந்த மோதல் காரணமாக ஒரு 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாகிஸ்தானுக்குள் அகதிகளாக வந்திருக்கின்றார்கள். அதாவது வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் விரட்டப்பட்டு அவர்கள் பல பகுதிகளில் புத்தளம், கொழும்பு, வவுனியா மாந்தாங்க இல்லையா, புத்தளம், கொழும்பு, பல இடங்களில், ஏன் கிழக்கு மாகாணத்திலும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் நீண்டகால யுத்தங்கள் ஆப்கானிஸ்தானில் நடந்து வந்ததினால் இவர்கள் அகதிகளாக பாகிஸ்தானுக்குள் படையெடுத்தார்கள். இப்பொழுது 2 நாட்டுக்கும் இடையில் ஒரு போர் சூழலும் ஒரு அதிருப்தி நிலையின் நிலவி வருவதால் பாகிஸ்தானுக்குள் இருந்து அந்நியர்களை வெளியேற்றும் ஒரு முடிவுக்கு பாகிஸ்தானிய அரசாங்கம் வந்திருக்கு. அந்த வகையில் இதில் பெருமளவு பாதிக்கப்பட போவது ஆப்கானிஸ்தானிகள். ஏனெனில் அவர்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து விட்டார்கள். உதாரணமாக இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறிய முஸ்லிம்கள் கொழும்பில் பல இடங்களில் ஒரு 90ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக வாழ்ந்த பிற்பாடு அவர்களை ஊற விட்டு வெளியேறுங்கள் சொன்னா எப்படி இருக்கும்? அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் அது. எனவே எதுவானாலும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மோதிக்கொள்ளுமானால் பாகிஸ்தான் மிகப்பெரிய விளைவுகளையும் அழிவுகளையும் சந்திக்கும். அதுக்கு மாற்று கருத்து கடமில்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவானால் நாம் தயாரித்திருக்கின்ற இன்னும் ஒரு காணொலியில் நாம் எந்த இடத்தில் எப்போது எப்படி பாதிப்படைவார்கள் என்பதெல்லாம் நாம் ஆய்வு ரீதியாக எடுத்து வைத்திருக்கின்றோம். அதைகளாம் நான் உங்களுக்கு வழங்க முடியும். ஆனாலும் இந்த மோதல் எந்த எல்லை புறங்களில் பாகிஸ்தான் சொருகிட்டே இருக்கிறாங்க. அதனால் பாகிஸ்தான் துருப்புக்கள் மீது ஆப்கான் துருப்புக்கள், அது தெரிந்தன, அந்த தாடி வாராக்கள் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு பாடம் படுத்திருக்கின்றது, அமெரிக்காவுக்கு பாடம் படுத்திருக்கின்றது. மலை பிரதேசங்களில் அவர்களின் மரபு பலி யுத்தத்தில் மிக அனுபவம் பெற்றவர்கள், புலிகள் போன்று தெரிந்தனே. எந்த வந்தாலும் வடகிழக்கில் புலிகள் மரபு பலி யுத்தத்தில் தேர்ச்சி கண்டவர்கள். அதே போன்றுதான் தலிபான்களும் மலை முடுக்குகளிலும் காடுகளிலும் மலை பிரதேசங்களிலும் மரபு பலி யுத்தம் மூலம் தலை சிறந்த ஒரு போராளிகள் என்பது தலிபான்கள் மறுக்க முடியாத உண்மை. இப்பொழுது இந்தியாவும் ஆப்கானுக்கு கொங்கு சுடி விடுவதால் மிகப்பெரிய சேதங்களையும் அழிவுகளையும் பாகிஸ்தான் சந்திக்கும். ஆனால் இதில் பாகிஸ்தான் தொடர்ந்து தோல்வியுறுமானால் ஆப்கான் மீது அவன் தன்னுடைய சிறிய அணுகுண்டுகளை வீச தயங்கவும் மாட்டான். இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க போது இந்தியாவும் அமெரிக்காவும். பார்க்கலாம் தொடர்பாக என்ன வருகின்றதை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.